மலையக மக்கள் குறைந்த வருமானத்திலும் தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி மாவட்டத்தின் புசல்லாவை நியூ பீகாக் தோட்டமே இது. 2005ஆம் ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தினால் இந்த தோட்டத்தின் லயன் குடியிருப்பு தொகுதி பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனால் சுமார் 20 குடும்பங்கள் தமது உடைமைகளை இழந்து பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதனை கருத்தில் கொண்டு இவர்களுக்கென ஒரு வீட்டு திட்டத்தை புதிதாக அமைப்பதற்கான நடவடிக்கையை தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு மேற்கொண்டது. தோட்ட தொழிலாளர்களின் மாதாந்த சம்பள பணத்தில் அறவிடப்படுவதாக 1,80,000 ரூபாய் கடன் அடிப்படையில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. எனினும் இந்த வீட்டு திட்டம் முழுமை பெறாமல் இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ளது. இந்த காணியை செஞ்சுதாரன்னு சொல்லி இன்னும் காணியும் செஞ்சு கொடுத்த பாடும்ல. காணியில் போய் பவுண்டேஷன்லாம் வெட்டி தர சொல்லி பவுண்டேஷன்லாம் போட்டு கொடுத்தாங்க. லயத்தை செஞ்சு தர சொல்லி எத்தனையோ துரமாரையும் போய் கூட்டிகிட்டு வந்தேன். துரமாறு வந்து பார்த்துட்டு போகிறாங்க. லயங்களும் இன்னும் செஞ்சு கொடுத்த பாடும்ல. உப்பு அறிஞ்சதுலேருந்து எங்களுக்கு வீடு வாசல் இல்லாமல் நாங்கள் பெரிய அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தோம். காணி கொடுத்தாங்க, லோனை பிடிச்சாங்க, ஒருத்தரும் ஒன்றும் செஞ்சு கொடுக்கல. இது வரைக்கும் என்னன்னு கூட கேட்கல. நாங்கள் அதில் தாவரத்தை போட்டுக்கிட்டு நாங்கள் பெரிய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகளாம் ஒரு ஆள் வேலை செஞ்சு எல்லாம் சமாளிக்காலுமா. இந்த வீட்டு திட்டத்தில் அமைக்கப்பட்டு இடைநடுவில் கைவிடப்பட்ட வீடுகளின் இன்றைய நிலையே இது. வீட்டு திட்டம் முழுமை பெறாத நிலையில் இந்த பகுதி தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தில் மாதாந்தம் 680 ரூபாய் அறவிடப்படுவதாக இந்த பகுதி மக்கள் குறிப்பிடுகின்றனர். போட்டு கொடுத்தும் தூரமாக இங்கே காசு பிடிச்சிக்கிட்டு தான் வருது. இன்னும் அந்த காசை பற்றி என்னங்கிறது எங்களுக்கு முடிவு தெரியல. வீடும் கட்டி கொடுத்த பாடல. இன்னும் மாசம் லோன் பிடிப்படுது. நானும் போய் 6 மாசம் இந்த வீட்டில் குடியிருந்தேன். இது வரைக்கும் எதுவுமே செஞ்சு கொடுக்கல. இருக்க இல்லாமல் வந்துட்டோம். எனக்கு 5 பிள்ளைங்க இருக்கு. எரிஞ்சு இருக்க வீட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் மேலே எல்லாம் உடஞ்சி தொங்குற மாதிரி தான் இருக்கு. பயமாக தான் இருக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் தச்சமயத்துக்கு இருக்க வீடை செஞ்சு கீழே மட்டும்தான் செஞ்சுருக்கோம். எங்களுக்கு மேலே கூரையெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவ்வளோத்தூரம் எங்களுக்கு வசதி இல்லை. பாதிப்புகளுக்கான நிவாரணம் வழங்கப்படாத நிலையில் மாதாந்த சம்பள பணத்தில் கடன் தொகை அறவிடப்படுவது வேதனைக்குரியதே. 10-12 பேர் ஒரு வீட்டில் தான் நாங்களாம் இருக்கிறோம். இந்த லயம் எரிஞ்சதுக்கு எங்களுக்கு ஒன்றும் ஒரு ஆதாயம் வாங்கி கொடுக்கல. நாங்கள் அதுலேயே தான் இருக்கிறோம். எவ்வளோ சாமான்லாம் எரிஞ்சு போணுச்சு. ஒன்றும் வாங்கி கொடுத்த பாடில்லை. அந்த எரிஞ்ச காம்பராலேயே தான் நாங்களும் 10-12 பேர் இருக்கிறோம். இவ்வாறு கடன் தொகை அறவிடப்படுவது பொருளாதார சுமையை மேலும் அதிகரித்துள்ளதாக இந்த பகுதி மக்கள் அங்கலாய்க்கின்றனர். நியூ பீகாக் தோட்ட மக்களின் வீட்டு திட்டம் பூர்த்தி செய்யப்படுவது எப்போது? பெருந்தோட்ட வீடமைப்பு நிதியத்தின் பணிப்பாளரே, இது உங்களின் கவனத்திற்கு.